ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்க லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1க்கு லைன் பை லைன் வினாக்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இயல் 2க்கான லைன் பை லைன் வினாக்கள் பார்க்கலாம். இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயலில் 92 வினாக்கள் இருக்குது. இந்த வீடியோவில் 46 வினாக்களும் அடுத்த வீடியோவில் மீதி இருக்க 46 வினாக்களும் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் இந்த பிடிஎஃப்க்கு பேமெண்ட் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லா யூனிட்ஸுக்குமே லைன் பை லைன் பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடுவோம். முதல் வினா, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது வினா, தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது வினா, முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது எது? சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம். அடுத்து நான்காவது வினா, இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது வினா, திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? சிலப்பதிகாரம் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்குகிறது. இது முக்கியமான வினா. அடுத்து ஆறாவது வினா, கழுத்தில் சூடுவது டேஸ். கழுத்தில் சூடுவது தார். தார் என்றால் மாலை என்பது பொருள். கழுத்தில் சூடுவது தார். தார் என்றால் மாலை என்பது பொருள். அடுத்து ஏழாவது வினா, கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கதிரவன் என்றால் சூரியனை குறிக்கும். சூரியனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. அடுத்து எட்டாவது வினா, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்குடை என்பது வெண்மை கூட்டல் குடை என்று பிரியும். செகண்ட் ஆப்ஷன். வெண்மை கூட்டல் குடை, வெண்குடை. அடுத்து ஒன்பதாவது வினா, பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரிக்கும் பொழுது பொன் கூட்டல் கோட்டு என பிரியும். பொன் கூட்டல் கோட்டு, பொற்கோட்டு. அடுத்து பத்தாவது வினா, கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுதும்போது கொங்கலர் என எழுதப்படும். கொங்கலர். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 11வது வினா, அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அவன் கூட்டல் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 12வது வினா, காணி நிலம் எழுதியவர் யார்? காணி நிலம் என்பதனை பாரதியார் எழுதியிருப்பார். பாரதியார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 13வது வினா, கிணறு என்பதை குறிக்கும் சொல். கிணறு என்றால் கேணி. கேணி என்பது கிணறை குறிக்கும் சொல். கேணி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 14வது வினா, சித்தம் என்பதன் பொருள். சித்தம் என்றால் உள்ளம் என்பது பொருள். உள்ளம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 15வது வினா, மாடங்கள் என்பதன் பொருள். மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள் என்று பொருள்படும். மாளிகையின் அடுக்குகள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 16வது வினா, இளங்கோவடிகள் டேஸ் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் குறிப்பிடுகிறது. அடுத்து 17வது வினா, இளங்கோவடிகளின் காலம். இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்து 18வது வினா, சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார்? சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயரை கொண்டவர் பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் தான் சுப்பிரமணியன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி. அடுத்து 19வது வினா,
20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அடுத்து 20வது வினா, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார்? பாரதியார் தான் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருப்பார். இதற்கான விடை பாரதியார். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 21வது வினா, பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, முத்து சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இதில் சித்தம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், உள்ளம் அப்படிங்கிறது பொருள். அப்போ உள்ளம் மகிழ்ந்திட தென்றல், தென்றல்னா காற்று அப்படிங்கிறது பொருள். இப்போ இதற்கான விடை 3, 1, 2 தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது வினா, நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். நன்மாடங்கள் என்பது நன்மை கூட்டல் மாடங்கள் என்று பிரியும். நன்மை கூட்டல் மாடங்கள், நன்மாடங்கள். அடுத்து 23வது வினா, நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். நிலத்தின் இடையே என்னும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே என பிரியும். நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து 24வது வினா, முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுதும் பொழுது முத்துச்சுடர் என்று வரும். முத்துச்சுடர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 25வது வினா, நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலா ஒளி, நிலா ஒளி. அடுத்து 26வது வினா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களின் ஆசிரியர் யார்? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இந்த நூல்களை எல்லாத்தையுமே பாரதியார் தான் எழுதியிருப்பார். பாரதியார் இந்நூலின் ஆசிரியர் பாரதியார். அடுத்து 27வது வினா, டேஸ் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். பறவைகள் இடம்பெயர்தலின் பெயர் தான் வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தலின் பெயர் தான் வலசை போதல். அடுத்து 28வது வினா, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 29வது வினா, வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், பறவையோட தலையில் சிறகு வளர்தல், இறகுகளோட நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல் இந்த எல்லா மாற்றங்களுமே பறவைகள் வலசை செல்வதின் போது ஏற்படுகிறது. இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 30வது வினா, கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் கிலோமீட்டர் வரை பறக்கும். கப்பல் பறவை தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். கப்பல் பறவை என்பது 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையிறங்காமல் பறக்கும். அடுத்து 31வது வினா, கப்பல் பறவை டேஸ் என்றும் அழைக்கப்படும். கப்பல் பறவை கப்பல் கூழைக்காடா என்றும் கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படும். கப்பல் பறவை கப்பல் கூழைக்காடா என்றும் கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படும். இதற்கான விடை லாஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஆ மற்றும் ஆ. அடுத்து 32வது வினா, டேஸில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாராய்கள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவிலிருந்து செங்கால் நாராய்கள் தமிழகத்திற்கு வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 33வது வினா, வெளிநாட்டு பறவைகளுக்கு புகழிடமாக திகழ்வது எது? வெளிநாட்டு பறவைகளுக்கு நமது தமிழ்நாடு புகழிடமாக திகழ்கிறது. புகழிடம் அப்படின்னா சரணாலயம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 34வது வினா, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவி. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 35வது வினா, சிட்டுக்குருவியின் ஆண் குருவியின் தொண்டை பகுதி டேஸ் நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவியின் ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவியோட ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்து 36வது வினா, சிட்டுக்குருவியின் பெண் குருவியின் உடல் முழுவதும் டேஸ் நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவியோட பெண் குருவியோட உடல் முழுவதுமே மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ சிட்டுக்குருவியில் ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது இந்த நிறத்தை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 37வது வினா, சிட்டுக்குருவி அடைகாக்கும் நாட்கள். சிட்டுக்குருவி
14 நாட்கள் அடைகாக்கும். சிட்டுக்குருவி அடைகாக்கும் நாட்கள் 14. அடுத்து 38வது வினா, சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் டேஸ் முட்டைகள் வரை இடும். ஸோ சிட்டுக்குருவி 14 நாட்கள் அடைகாத்து பின்பு 3 to 6 முட்டைகள் வரை இடும். சிட்டுக்குருவி 14 நாட்கள் அடைகாக்கும், 3 to 6 முட்டைகள் வரை இடும். அடுத்து 39வது வினா, டேஸ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. நீர்வாழ் பறவைகள், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 40வது வினா, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் டேஸ் ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் என்பது 10 to 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 to 13 ஆண்டுகள், 10 முதல் 13. அடுத்து 41வது வினா, இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர். இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 42வது வினா, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இது முக்கியமான வினா. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். அடுத்து 43வது வினா, உலக சிட்டுக்குருவிகள் தினம். இதுவும் மிக முக்கியமான வினா. உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் நாள் உலக சிட்டுக்குருவி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து 44வது வினா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 45வது வினா, பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர், லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 46வது வினா, கீழ்கண்டவற்றுள் பறவைகள் வலசை போக காரணம் எது? உணவிற்காகவும் இருப்பிடத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் பறவைகள் வலசை போகின்றன. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் வலசை போவதற்கான காரணங்களில் ஒன்று தான். ஸோ இதற்கான விடை இவை அனைத்தும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்க 46 கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.